ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஒரு சில சமயத்தில் வந்து அந்த ஃபுட்பால் டீம் எடுப்போம். டீம் எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதை சொல்லுவாங்கன்னு, நீ என் பக்கம் வந்துட்டு யார் வேணாலும் நீ அவங்க எடுத்துக்கிட்டோம் சொல்லுவார்கள் இல்லைங்களா. ஒரு சில நல்ல விளையாடுற நீ இந்த பக்கம் இந்த டீம் என் பக்கம் வந்துட்டு அவங்க யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்வார்கள். அப்போ துணையுடன் எப்படையையும் நான் நசுக்குவேன், எப்படையும் நான் நசுக்குவேன் என்று ஆண்டுடைய அவ்வளோ அழகான வார்த்தையாக இருக்கிறது. அதில் வந்து எந்த மதிலையும் நான் தாண்டுவேன், எந்த மதிலையும் தாண்டுவேன். ஏன்னாக்க மதில் வந்து முற்றுகிடப்பட்டிருக்கும், முற்றுகிடப்பட்ட மதிலாக இருக்கும். பக்கத்தில் போனோம்னாக்க மேலேருந்து கொதிக்க தண்ணி ஊற்றுவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க, கள்ள தூக்கி போடுவாங்க. உம்முடைய மதிலை கூட மதிலை தாண்டுவேன்னு சொல்கிறார். மதிலை தாண்டுவேன் என்று அழகான ஒரு மிலிட்ரி மெட்டஃபரை உருவாக்குறாரு. அருமையானது. இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கிறார். அதை நீங்கள் வாசிங்க, ரொம்ப அழகாக வாசிங்க. தம்மை நம்பும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கிறார். கேடயமாக அவர் நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னாக்க, ஏண்டா வந்தோம் இவரை நம்பி அப்படின்ற ஒரு நினைவும் வரவே வராது. கட்டாயம் எந்த விதமான சிதறாமல் சீராக நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடவுள் நம்ம கடவுள். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரை ஏது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவரும் அவரே. அதான் இந்த இறைவன் எனக்கு வலிமிகு கோட்டையாய் உள்ளார். ஆண்டவரே என் கோட்டை, என் அரண் என்பதில் மிலிட்ரி மெட்டபர்ஸ். ஆண்டவரே என் கோட்டையாக இருக்கிறார், அவரே என் அரணாக இருக்கிறார், அவரே என் பாதுகாப்பு, என் கண்மலை என்று சொல்வார்கள். அது என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவர் அவரே. ஏன்னாக்க இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரைட் பண்ணுவாங்க, இது வந்து கோட்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோட்டை வச்சுக்கலேன், கோட்டைக்கு வந்து வழி இப்படி உள்ளே போடும் இல்லைங்களா. ஆனால் இஸ்ராயல் நாட்டில் கோட்டையுடைய வழி வந்து அவ்வளோ ஈஸியாக விடாது. வழி இப்படி போய் தான் வரும். எதுக்காக அப்படின்னாக்க, படைவீரர்கள் டக்குன்னு அப்படி உள்ளே பூந்துடக்கூடாதுலாம். குதிரையில் வரர்களோ அல்ல படைவீரர்களோ இல்லை, அவங்க உள்ளே பூந்து இப்படி போகுது ஒரு பல்விதமான ஒரு 6-7 சேம்பர்ஸ் இருக்குது. அந்த சேம்பர்ஸில் பூந்து தான் வரணும். அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, மேலே படான்னு அடித்து தாக்குதல் நடத்துவாங்க. அதுதான் இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என் வழியை பாதுகாப்பானதாக செய்தவரும் அவரே. ஒருவேளை நான் கோட்டைக்குள்ளே போகும்போது என்னை தாக்குவதற்கு எதிரிகள் நிறையா இருக்கலாம், நிறைய வழிகளை பயன்படுத்தலாம், நிறைய ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆனால் என் வழிகளை பாதுகாப்பானதாக ஆற்றுகிறவர் என் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். இதில் 2 அழகு பியூட்டிஃபுல் இது பாருங்கள், ரொம்ப அழகான மெட்டஃபரு. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். ஓகே, இப்போ வந்து திருப்பாடலில் வந்து கலைமான் நீரோடி ஆர்வமாய் தேடுவது போல் ஆண்டவரே நெஞ்சம் உமக்காய் காத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். கலைமான் வந்து உயர்ந்த இடத்துக்கு போவோம், தண்ணிக்கு உயர்ந்த எங்கேனாலும் தேடிட்டு போவோம். இந்த இடத்துல வந்து மான்களின் கால்களைப் போல என்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைத்து என்னை பாதுகாக்கிறார். எனக்கு எந்த ஆபத்து வராது, எந்த ஒரு விபத்து வராது, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்கின்ற ஒரு நியாயமான ஒரு வாக்கியை கொடுக்கிறார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார், எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். ஆண்டவர் பாதுகாக்கின்ற கேடயம், ஆண்டவரே கேடயன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய கேடயத்தை கழட்டி அவங்க கொடுத்துறாரு. நீ போராடுன்னு சொல்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணுவார், உம் துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர், என் துணையால் என்னை பெருமைப்படுத்தி. அப்போ வந்து உம்முடைய வழித்துணை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய மீட்பளிக்கும் வல்லமை என்னோடு இருக்கிறனால நான் பயப்பட தேவையில்லை. பெருமைப்படுத்தினீங்க, என்னை ஆசிர்வதிச்சிங்க.
அதாவது நன்றாக நினைவு இருந்தால் எழுதணும். 1 சாமுவேல் புத்தகத்தில் அபியாத்தார் வந்து ஆலயத்தில் அரசராக இருக்கும்போது தாவீது வந்து அப்பங்களை கேட்க போவார். அப்படி படைவர்களுக்கு அவர்களுக்கு சுத்தமாக இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லும்போது கோலியாத்தினுடைய போர்பாலும் கேடயமும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வலிமையானது, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி தாவீது எடுத்துக்குவார். அந்த கேடயம் வந்து கோலியாத்துடைய கேடயம் முன்னாடி பட்டம் சதுரி போயிடும். நம்ம அந்த பிரகாரம் ஆண்டவர் தனது கேடயத்தை எனக்கு கொடுக்கிறார். தனது கேடயத்தை கோலியாத்துடைய கேடயம் தாவீதுக்கு வந்தப்போ, கோலியாத்துடைய வாள் தாவீதுக்கு வந்தப்போ தாவீது வந்து ஒரு புதிய பலத்தை உணர்ந்தார். அதே போலவே ஆண்டவர் தன்னுடைய கேடயத்தை எனக்கு கொடுத்தார். அதாவது அந்த காட்சி அருமையான ஒரு காட்சி. என் எதிரிகளை துரத்து சென்று அழித்தேன், அவருடைய அழித்தொழிக்கு வரை நான் திரும்பி அவர்களை நான் கொண்டளித்தேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க. போர்க்களத்தினுடைய இது 40-41 வாசிப்போமே. போரிடும் ஆற்றலை எனக்கு அரைக்கச்சையாய் அளித்தீர், என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர், என் எதிரிகளை புறமிதுகிடச் செய்தீர், என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள், ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றினார்கள், ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு 8 வசனங்களுக்கு ஆசிரியர் வந்து சொல்வார். அதாவது தானும் தன் எதிரியும் ஒரு சேர இரண்டு கூவடிக்கிறார்கள். இறைவன் யாருக்கு உதவி செய்ய விரும்பினார், எனக்கு தான் உதவி செய்ய விரும்பினார் என்று மார்த்தட்டி கொண்டார். என் எதிரிகள் ஆண்டவர் நோக்கி புலம்பினாங்க, கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் அவருடைய கோவிலில் கேட்கல. நான் நேர்மையானமாய் அவர் மனதுக்கு உந்தவனாக இருந்ததுனால் நான் பேசும்போது என்னுடைய குரலை தான் அவர் கேட்டார், என்னுடைய குரலை தான் அவர் கேட்டார் என்று சொல்கிற அழகான செய்தி அந்த பகுதியில் வருகிறது. நான் அவர்களை 43 வாசிப்போமே. எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதி என நசுக்கினேன், அவர்களை தெருச்சேரென மிதித்து தெறிக்கச் செய்தேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர், பிறவினங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். முன்பின் அறியாத மக்களும் எனக்கு பணிவிடை செய்தார்கள். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர், அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்பணிந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர், தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார், என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக, என் மீட்பின் பாறையாம் கடவுள் மாற்றியுறுவாராக. ரொம்ப அழகான செய்தி. தாவீது தன் வேற்று நாட்டவர்கள், அறியாதவர்கள், அவர் இப்போ புரியாதவர்கள், அவரை அறிந்தும் அறியாத இருக்கிற மக்கள் எல்லாரும் தாவீது யாரோ எப்படியோ நல்லா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு வலிமையான ஒரு சக்தியாக அவர் தென்படுகிறார். என் பேரை கேட்ட உடனே என் இடத்துக்கு வந்த உடனே அவன் நடுங்கினார்கள், அவனுடைய அரண்களிலிருந்து வெளியே வந்தார்கள், பணிந்து நடந்தார்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான செய்தி. என்னன்னாக்க, unless the Lord empowers you, you have no power at all. The Lord empowers. தாவீது வந்து ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தார். சவுலின் கரங்களுக்கு தப்பித்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அலைந்து திரிந்திருந்தார். ஆனால் அத்தனை நாட்களிலும் ஆண்டவருக்கு பிரியமானவராக எடுத்துக்கொண்டார். ஆண்டவரை அன்றி வேறு யாரையும் அவர் நம்பவில்லை. ஆண்டவரை அன்றி வேறு யாரையும் அவர் தஞ்சம் தேடவில்லை. ஆகவே அந்த எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு உதவி செய்தார். இந்த எதிரிகள் கூப்பிட்டாங்க, ஆனால் எதிரிகள் கூப்பிட்டவருக்கு அவங்க வச்சு கேட்கல, இவருடைய வார்த்தையில் தான் இவருடைய வார்த்தையில் கேட்டாங்க. ஆண்டவர் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்ததினால் ஆண்டவர் அவருக்கு எல்லா நாடுகளையும் பணிய வைத்தார். தெரிஞ்ச நாடுகள், தெரியாத நாடுகள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், புரிந்தவர்கள், புரியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாரும் வந்து அவருடைய பெயர், அரசனுடைய புகழை புரிந்து கொண்டு பணிந்து நடந்தார்கள். குசேன் என்ற ஒருவனை பற்றி நம்ம பேசணும். பிலேத்தியர் எவ்வளோ புது நாட்டு மக்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடந்தார்கள். இத்தியனான உரியா எல்லாரும் அவருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது வெவ்வேறு நாட்டு மக்கள் அனைவரும் ஆண்டவரை தொழுகிறார்கள் என்பதை தான் இந்த பகுதி அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர், மக்கள் இனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர், என்னை கொடுமைப்படுத்தியவர்களிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே ஆண்டவரே, பிறவினத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றி அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் வழிமறைவருக்கும் என்றென்று பேரன்பு காட்டுபவரும் அவரே. இந்த 47ஆம் வசனம் வந்து 2ஆம் வசனத்திலிருந்து வந்த தொடர்ச்சியாக
முடிகிறது. ஆக்சுவலாக வந்து அந்த பாடல் வந்து இன்க்ளூசிவ் அப்படிம்பாங்க. அதே கருத்தோ அல்லது அதே எழுத்தோ ஒன்றாக வரும்போது அது இன்க்ளூசிவ் என்று சொல்வார்கள். அது அந்த ஒத்தமை பார்க்கும்போது ஆசிரியர் அந்த பாடலை நிறைவு செய்கிறார். எந்த எண்ணத்தையும் கருத்தையும் கொண்டு ஆரம்பித்தாரோ அதே எண்ணத்தையும் கருத்தையும் கொண்டு இந்த பாடலை நிறைவு செய்கிறார். திரும்பி வருகின்ற போது எல்லா நாட்டு மக்களும் தாவீதை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றிய செய்தியோடு அந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அதில் வந்து கடைசியில் பாருங்க, தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றி அளிப்பவர் அவர். இன்னைக்கு மட்டுமல்ல, இது வந்து என்றைக்கு முன்ன வசனமாக மாறுது. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு வெற்றி அளிப்பவர் ஆண்டவர், மாபெரும் வெற்றி அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. ஆண்டுடைய ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லக்கூடிய காட்சியை வந்து அதில் சொல்லி அந்த இதை நிறைவு செய்கிறார். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு திருப்பாடல். தாவீதினுடைய மொழிகளில் வருகின்ற இந்த திருப்பாடல் பல வகைகளில் ஆண்டவரை உயர்த்தி போற்றுகிறது. ஆண்டவரை ஆண்டவராக பார்க்கிறதாகவும், ஆண்டவரை நண்பராகவும் தோழராகவும், ஆண்டவரை வந்து வலிமை தருகிறவராகவும் பாதுகாப்பவராகவும் பல விதங்களிலே இந்த பாடலில் ரொம்ப மிக அழகாக ஆண்டவருடைய வல்லமையை எடுத்து காட்டுகிறது. நம்ம வாழ்க்கையில் மூணு விஷயம் சொல்லணும். இந்த திருப்பாடலில் வாசிக்கிற நம்ம வாழ்க்கைக்கு 3 செய்திகள் என்னன்னாக்க, நிறைய சமயத்தில் நம்ம வந்து பலமிழந்தவர்களாக இருப்போம். we don't feel our power or we don't feel powerful அப்படின்றப்போ நம்முடைய பலம் என்ன என்று தெரியாத ஒரு நிலையில் இருப்போம். ஆண்டோடு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆண்டவரையும் நம் அரண், கோட்டை, கற்பாறை, புகழிடம் தேடும் மலை நம்முடைய கேடயமாக இருக்கிறார் என்ற பட்சத்தில் நமக்கு தனி வலிமை கிடைக்கிறது. நம்முடைய அதான் பவுலடிகள் ரொம்ப அழகாக சொல்வார், முன் வலுவன்மையில் என் பலம் வெளிப்படும் என்று சொல்றார். when I am weak then I am strong. நம்முடைய வலுவற்ற தன்மை நினைச்சு நம்ம பயந்துடாமல் நம்ம வலுவற்ற தன்மை ஆண்டோடைய வல்லமை வெளிப்படும் நம்ம செயல்பட்டோம்னாக்க வல்லமையான காரியங்கள் மிக கிடைக்கும். இரண்டாவது வந்து ஆண்டவர் ஆசியை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசைக்கு தகுந்த நீதி நெறிகளில் நாம் வாழ வேண்டும். தாவீதுக்கு வந்து இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ கிருபை, இவ்வளோ வல்லமை, இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ மகிமை எல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் வந்து என்றைக்குமே ஒரு சில தருணங்களை தவிர மீது எல்லா தருணங்களிலும் ஆண்டவருக்கு உகந்தவராக தாவீது வாழ்ந்தார். வந்தார். ஆகவே தான் தாவீதை விட ஒரு 5 மடங்கு 10 மடங்கு சிறந்த அறிவாற்றல் கொண்டவர் சாலமோன். சாலமோனை வந்து இஸ்ராயல் நாட்டின் பொற்காலம் என்று சொல்வது கிடையாது, தாவீதைத்தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பும், ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியும், ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிகின்ற ஒரு நல்ல மனமும் தான். அதனால தான் தாவீது இன்றைக்கும் கொண்டாடுவாங்க. இன்றைக்கும் இஸ்ராயல் நாட்டு மக்கள் தங்களுடைய தேசிய கொடியிலே தாவீதினுடைய நட்சத்திரத்தை தங்கள் தேசிய கொடி, தேசிய சின்னமாக வைத்திருப்பார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கணும். 2வது விஷயம், நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய பலத்தை உணர வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். 3வதாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது எளியவரை நாம் நசுக்கக்கூடாது. When God empowers us, we should not exploit the poor people. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீது வந்து எப்போல்லாம் உயர்த்தப்பட்டாரோ, எப்பொழுதெல்லாம் வந்து இதாக்கப்பட்டாரோ, அவர் அவங்களுக்குரிய எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருந்தார். அதன் ஊற்றாக நம்ம இருந்தோம் அப்படின்னம்னாக்க மேல்மேலும் நம்மளுடைய ஆசீர்வாதம், மேல்மேலும் பலம் கிடைக்கும் என்பது மிக முக்கியமான செய்தியாக இந்த இடத்துல உணர்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. அழகான திருப்பாடல், அவ்வளவு நேர்த்தியான வார்த்தைகள், கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற வார்த்தைகளும், மனிதருக்கு அர்ப்பணிக்கின்ற வார்த்தைகளும், எச்சரிக்கின்ற வார்த்தைகளும், இதை வாசிக்கிறப்பவே ஐயா தாவீது நாமளும் அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்னு நம்மளை இழுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அப்படின்ற வார்த்தைகளுக்கு சிறந்த விளக்கம், அதனுடைய ஒரு பொருளும் என்னங்கிறது, அதனோடு சேர்ந்து வாழ்வியல் பாடங்கள் மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி தந்தை அவர்களே, மிகவும் நன்றி. இனிய இதயங்கள், இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 22ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 22. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்த போது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது: ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர், கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன்.
என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது, வானத்தின் கீழ்த்தளங்கள் நடுங்கி கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார். நீர் கொண்ட முகிலை கூடாரமாக்கிக் கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளியின் என்று நெருப்பு கனல் தெரித்தது. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார். மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார். ஆண்டவரின் கடிந்துரையாலும் அவரது மூச்சு காற்றின் வலிமையாலும் கடலின் அடிப்பரப்பு தென்பட்டது. நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார். வெள்ளப்பெருக்கினின்று என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கித் தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன். தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன். மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குகின்றீர். தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீரே என் ஒளி விளக்கு. ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது? இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார். என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வெள்ளையும் என் புயங்கள் வளைக்கும். பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்திச் சென்று அழித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரை நான் திரும்பவில்லை. நான் அவர்களை கொன்று அழித்தேன். அவர்கள் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் என் காலடியில் வீழ்ந்து கிடந்தார்கள். போரிடும் ஆற்றலை எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர். என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்துவிட்டேன்.
உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை மண்ணின் புழுதியென நசுக்கினேன். அவர்களை தெருச்சேரென மிதித்து தெறிக்கச் செய்தேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு கீழ்ப்படிந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பின் கற்பாரையாம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே. என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே ஆண்டவரே, பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. இனி இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு தன்மானம் மிகுந்த ஒரு நல்ல மனிதனுடைய தாவீதுடைய மனதையும் அரசியல் படம் எடுத்து காட்டுகிறார். அதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே கடவுள் என்னோடு பேசினார். இஸ்ரவேலின் பாறை என்னோடு பேசினார். மானிடரை நீதியோடு ஆள்வன் இறைச்சத்துடன் ஆள்பவன். விடியற்கால ஒளியென திகழ்கிறான். முகிலற்ற காலை கதிருடன் விழுகிறான்.